உங்க வீட்டு பசங்க படிப்புல எப்படி? ஆனா தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த ஏரியாக்கள்ல படிக்கிற பசங்க ஜாஸ்தியாங்க. அதிகமா டாப்பர்ஸ் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்ல தான் உருவாகிறாங்களா. அந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் நிறைய போர்டிங் ஸ்கூல்ஸ் இருக்கு. அதனால வேற மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாவட்டங்கள் கூட படிக்கிறதுக்கு வராங்க. ஸோ உங்க வீட்டு சுட்டீஸ்க்காக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி காத்துட்டு இருக்கு. குட்டீஸ் கிச்சன்ல பாத்துட்டு வாங்க. ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு வேற ஒரு புது ரெசிபி உங்களுக்காக செய்ய போறேன். இந்த ரெசிபியோட பேரு வெங்காய பக்கோடா. ரொம்ப ஈஸி இல்ல? சரி, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா? கடலை மாவு, வெங்காயம், உப்பு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், நெய். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு இருக்குது, இதை நம்ம குழச்சிக்கிறோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பக்கோடா அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். ஓகே, இது கலந்துட்டாச்சு. கடலை மாவு கரைச்சாச்சு. இப்போ வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் குழந்தைங்களுக்கு காரம் ஜாஸ்தியா இருந்தா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம சோம்பு ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கு, சோம்பு போட்டுக்கலாம். ஃப்ளேவராகவும் இருக்கும். நெய், குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெய், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அண்ட் கருவேப்பிலை. கருவேப்பிலை நீங்க சின்ன சின்னதா போட்டுருங்க அரிஞ்சு. இதெல்லாம் இப்ப நம்ம கலக்கிக்கிறோம். கலந்தாச்சு. இந்த பச்சை மிளகாக்கு பதிலாக நம்ம மிளகா தூள் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரமா இருக்கு, பல்லுல கடிப்படும் அப்படின்னா நம்ம மிளகா தூள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கலந்தாச்சு. இதை நம்ம வாணலியில எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிட்டு இந்த பக்கோடாவை போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெயை ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ நான் இதை போடுறேன். டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்பவே வாசனை நல்லா வருது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிப்போம். டக்குன்னு நமக்கு வெங்காய பக்கோடா தான் ஞாபகம் வரும். இதை சீக்கிரமாகவும் செய்ய முடியும், குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாருங்க, வெங்காய பக்கோடா சுட சுட நல்லா அப்படி சமைச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது சாந்தி.